வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாரும் தேசிய மக்கள் மன்றத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுக்கும் புதுவை அரசுக்கு அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கனமழை பெய்தால் தாழ்வு பகுதிகளான கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாகும் நிலை தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அரசு முன்கூட்டியே வாய்க்கால்களை தூர்வாராததால் இந்த நிலை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் இதனை அறிந்த சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதற்கட்டமாக தனது தேசிய மக்கள் மன்றம் சார்பில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வார தனது மக்கள் மன்றத்தினரிடம் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி கடந்த ஒரு வாரமாக ஜேசிபி இயந்திரம் மூலம் வெள்ளவாரி வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது. பணி முடிவடையும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தூர்வாரும் பணியை தடுத்து நிறுத்தியதுடன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் தேசிய மக்கள் மன்றத்தினர் மீது புகார் அளித்தனர். இது குறித்து அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள், மழைக்காலம் தொடங்க உள்ளதால் மக்கள் நலன் கருதி பல லட்சம் செலவில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் இலவசமாக தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது என்றும், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் புதுச்சேரி அரசு தூண்டுதலின் பெயரில் அதிகாரிகள் பணியை நிறுத்தி எங்கள் மீது வழக்கு தொடுத்திருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என தெரிவித்தனர். எவ்வளவு மிரட்டல் வழக்கு தொடர்ந்தாலும் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வோம் என உறுதிபட தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக பேசிய பகுதி மக்கள், ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் வாய்க்கால் நிரம்பி வீட்டுக்குள் வரும் நிலை இருந்து வருவதாகவும், அரசு செய்யாமல் நல்லது செய்யும் தேசிய மக்கள் மன்றத்தினரையும் மக்கள் பணி செய்யவிடாமல் தடுப்பது கண்டிக்கத்தக்கது என்றனர். அதாவது ஒவ்வொரு மழைக்கும் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், அதை சுற்றி உள்ள சாமிப்பிள்ளை தோட்டம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் ஏறி பல கோடி ரூபாய் பொருள் நஷ்டமாகுது. அதனால் இந்த முறை என்ன பண்ணோம், ஜேசிஎம் மக்கள் மன்றத்திலேருந்து எங்கள் சார்லஸ் சார் என்ன பண்ணோம்னா தன்னுடைய சொந்த செலவில் வாய்க்கால்லாம் தூர் வாடுறதுக்காக எங்களை அனுப்பி விட்டார். நாங்கள் இட்டாச்சி, ஜேசிபி, லாரி அதை போல் மிஷினில் வச்சு வண்டிகளை வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்னாச்சுன்னா பிடபிள்யூவில் வந்து வேலையை தடுத்து நிறுத்தினாங்க. நீங்கள் செய்யக்கூடாது, ஏன்னொடனே இது டெண்டர் விட்டுட்டோம். ஆனால் இன்னும் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுக்கல. ஒர்க் ஆர்டர் எப்போ கொடுப்பீங்கன்னு கேள்வி கேட்டோம். ஒர்க் ஆர்டர் வந்து ஒரு 15 நாளில் கொடுப்போம். அப்போ வேலை எப்போ இருப்பீங்கன்னா ஒர்க் ஆர்டர் கொடுத்து 15 நாளுக்கு அப்புறம் இன்னும் வந்து ஒரு 15 நாள் டைம் இருக்குது. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ எப்போ வேணால் வந்து இந்த வேலையை செஞ்சுக்குவோம். இப்பயே நடுவில் நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் போகிறோம். ஆனால் ஒர்க் ஆர்டர் கிடைக்க இல்லைன்னாங்க. இப்போ நாங்கள் என்ன, ஒரு மாதத்துக்குள்ளே மழையே முடிய போகுது, நீங்கள் ஒரு மாதம் டைம் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, அவங்க வேலைலாம் செய்யக்கூடாது, நிறுத்துங்க, வேணா நீங்கள் மேலே நாங்கள் எடுத்து போகிறத மேலே கடத்தை எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. வந்துட்டோம். திரும்ப நாங்கள் மேலே கடத்தான் க்ளீன் பண்ணோம். நேற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா போலீஸோட வந்து வேலையை நிறுத்துங்க சொல்லிட்டு நிறுத்திட்டு உள்ளே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். எஃப்ஐஆர் போட்டு இது மாதிரி வந்து இந்த வேலை நடக்கக்கூடாது, நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடாதுன்ட்டு. இப்போது வேலை வந்து பிடபிள்யூலையும் சரியாக வந்து செய்ய மாட்றாங்க. ஒரு சர்வீஸாக வந்து ஒருத்தவங்க ஃப்ரீயாக பண்ணுறப்ப அவங்களையும் விட மாட்றாங்க. இதை வந்து இப்போ வந்து டெண்டர் காண்டிட்டு வாங்க, லட்சக்கணக்கு வந்து அது டெண்டர், அதை வந்து யாரும் எடுத்துப்பாங்க. இப்போது ஃப்ரீயாக செஞ்சாங்கன்னா அந்த காசு வந்து எல்லாமே டெண்டர் விடுற காசு எல்லாமே மக்களோட வரி பணம் தான். அதை வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நாங்கள் இலவசமாக செஞ்சு தரோம்னா அந்த காசு வந்து மிச்சமாகும். தொண்டு நிறுவனத்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மிச்சமாகும். இவங்க வந்து இன்னொரு கேள்வி, நீங்கள் வந்து ஏன் வந்து இப்போ வரீங்க, நீங்கள் வந்து முதவே வந்திருக்கலாமேன்ற மாதிரி. இப்போ சார்லஸ் சார் இப்போ தான் எங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து அதை செஞ்சுருக்கிறோம். எங்களை வந்து செய்யக்கூடாமல் பிடபிள்யூவில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, வேலை செய்யக்கூடாது, மீறி செஞ்சிங்கன்னா ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டாங்களாம். ஆனால் யாரும் இன்னான்னு மென்ஷன் பண்ணாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திரும்ப வேலை செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுவோம், வேலை செய்ய விடமாட்டோம்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் உள்ளே என்ன சொல்லிட்டு வந்திருக்கோன்னா, நாங்கள் க்ளீன் பண்ணி தான் இருப்போம், நீங்கள் லெட்ரு கொடுங்க பிடபிள்யூலேருந்து, அவங்க எஃப்ஐஆர் போட்டோம், அது இன்னமும் நாங்கள் வந்து சட்ட ரீதியாக அதை நாங்கள் வந்து சந்திச்சுக்கிறோம், அந்த மாதிரி தான் பேசிட்டு வந்துடுறோம். உள்ள இவர் உதவி ஆய்வாளர் இருந்தார், ஐயா நல்லா விதமாக பேசி அனுப்பிச்சி விட்டார். ஒன்றும் எதுவாக பேசலாம், நீங்கள் ஸ்மூத்தாக போங்க 2 பேருமே உட்காந்துன்ற மாதிரி சொன்னாங்க. உள்ளே வந்து அந்த டைரக்டர் வேறு ஒருத்தர் இருந்தார், உள்ள ஜேஏ தெரில யார் உள்ளே இருந்தாங்க யாருங்க, ஏஐ சார்லாம் உள்ளே இருந்தாங்க. அவங்களும் பேசுனாங்க, லெட்ரு கொடுக்க சொல்லிடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து தேசியம் மக்கள் மன்றம் சார்பாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு எங்கெல்லாம் இடையூறு இருக்குதோ அதெல்லாம் இறங்கி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் வந்து எதுவும் இல்லை. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறோம், நம்ம கெட்டது செய்யலை, நல்லது செய்கிறோம்.
அதனால் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுன்னு தான் இருப்போம், நிறுத்த மாட்டோம். இதுக்கு அரசாங்கத்திலேருந்து என்ன ப்ரெஷர் வந்தாலும் அதை நாங்கள் வந்து சந்திக்க தயாராக தான் இருக்கும். எங்களுக்கு தெரியுதில்ல, இப்போதைக்கு வந்து பிடபிள்யூவில் வந்து அதிகாரிங்க வந்து தான் ஹோல்ட் பண்ணுறாங்க, அதான் தெரியும். அதுக்கு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் அவங்க என்ன சொன்னால் மேல் மட்டத்தில் பேசுங்கன்றாங்க. நீங்கள் ஆஃபீஸ் ரேஞ்சில் பேசுகிறத விட மேல் மட்டத்தில் பேசுன்றாங்க. அப்போ மேலே யார் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், அந்த இலாக்காவை சேர்ந்தது யாருன்னு தெரியும். என்ன காரணத்துக்காக உங்களை வாரக்கூடாது? இப்போ நாங்கள் வேலை செஞ்சோம்னா அவங்களோட பேர் கெட்டு போயிடும்ல, அவங்க வேலை செய்யலைன்ற மாதிரி தான் ஆகும். அதுக்காக தான் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து அங்கே பொதுமக்கள்லாம் ஒரு தயாராக இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட வந்து பார்க்கலாம். ஏன்னா பல வருஷம் ஆகுதுன்றாங்க, ஒரு சில பகுதியில் வந்து தூர் வரை பல வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நேரம் அவங்களே வந்து கூட பேட்டி எடுத்துக்கலாம். எதுவுமே செய்யவே இல்ல, எதுக்கு இது மாதிரி பண்ணின்னு இருக்கிறீங்க? அல்றேன்னு சொல்லக்குள்ள அள்ளிட்டு போக வேண்டியது. எவ்வளவு பூச்சி வருது, குழந்தைங்க இங்க இருக்குது, மத்ததுக்கு தண்ணி வர சரியில்லை. எங்களுக்கு இங்க இந்த பாதுகாப்பும் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது. இன்னமும் ஒரு 4 குடும்பம் இருக்குது, 4 குடும்பம் இருக்குதுன்னா பேர் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க எங்களை. அந்த இது கொரோனா டைம்ல அத கூட வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த வாக்க செய்யறேன்னு சொல்றாங்க, விட்டுட்டு போக வேண்டியதுதானே. எதுவுமே செய்யாத ஏன் எதுவுமே தடுத்து நிற்கிறாங்க? இங்க வந்து பாதுகாப்பு கிடையாது. செவுரு கட்டி கொடுத்தாங்க, அந்த கட்டி செவுரு கீழே ஊந்து போச்சு. ஒண்ணு நீங்க செய்யுங்க, இல்லைன்னா செய்யறவங்களா செய்ய விட விடுங்க. நீங்க செய்ய விடலன்னா அப்புறம் நான் வேற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். ஒழுங்கு மாதிரி தான் கட்ட வைங்க, கட்ட விடுங்க, செய்யறவங்களா செய்ய விடுங்க தயவு செஞ்சு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். முதங்க இது வரைக்கும் யாரும் இந்த 5 வீட்டுக்கு யாருமே இது வரைக்கும் வந்து நின்று கூட பார்க்க மாட்டேன்றாங்க. அப்ப இது வீடாவா தெரியல, இந்த 5 வீடு வீடாவா தெரியலையா? எதுக்கு அப்ப அந்த 5 வீடு தெரியாம பார்த்து நிக்கிறீங்க? எந்த வீட்டுக்கும் அந்த தெரியவுக்கு ஏரியா வர மாட்டேங்க. எங்களுக்கு கட்டி கொடுங்க, எங்களுக்கு அந்த தூர் வாரி கொடுங்க எங்களுக்கு. இல்ல நீங்க செய்யறீங்களா, நீங்க செய்ய மாட்டீங்களா, இல்ல வேற செய்யறவங்க செய்ய விடுங்க தயவு செஞ்சு. அவ்வளவுதான் நான் கேட்டுக்கிறேன். எதுவுமே இங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. பள்ளி வருது, பூரா வருது, எல்லாமே வருது, வருது, பாம்பு கொண்டு வருது. குழந்தை பச்சை பிள்ளை எல்லாம் வச்சுன்னு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டு உள்ளெல்லாம் தண்ணி பூந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்க. இது ஊந்தே 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, எதுவுமே இதாகல. அது சுத்தமா இந்த வாய்க்கால தூர் வரலவே இல்ல. லாஸ்டா வெள்ளம் வந்ததுங்க, அதுல எல்லா பொருளும் என் பையன் வண்டி கொண்டு அடிச்சுக்கிட்டு போச்சுங்க. யாரும் வந்து என்ன கூட சொல்ல, நாங்க எல்லாம் செல்லுல எல்லாம் போட்டு வச்சோம். என் பையன் வண்டி இறங்கி வந்து இறங்கி எடுத்தான் என் வண்டியை. 2 வண்டி புது வண்டி அப்படியே ஊந்து கிடந்தது. யாரும் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல, பசங்களே தான் பண்ணாங்க. எதுவுமே செய்யலங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பாதி இடம் செஞ்சாங்க, இந்த லைன் ஃபுல்லா எதுவுமே செய்யலங்க யாரும். இது அப்படியே தாங்க கிடக்குது வருஷ கணக்குல. குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மழை வந்தாலும் வெள்ளம் வந்துருங்க உள்ள. கிடையாதுங்க, எந்த கவர்மெண்ட்டுங்க செஞ்சது? யார் செஞ்சாங்க சொல்லுங்க. எங்க வந்து இந்த தெருவுல வந்து இது வரைக்கும் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க, யாரும் வந்து பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு அதிகாரி கூட இந்த லைன்ல வந்து யாரும் பார்த்தது கிடையாது. எதுவும் இருந்தாலும் நாங்களே வந்து எல்லாம் பண்ணி நிக்கிறோம், நாங்க சுத்தம் பண்ணி நிக்கிறோம். செலவு பண்ணி குழந்தை குட்டி வச்சுக்கிறதால இவங்க எல்லாம் சுத்தம் பண்ணி கிடக்குறாங்க. நாங்க எந்த அதிகாரியும் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு வண்டி விடனா கூட எங்களுக்கு பயமா இருக்கு, ஒரு வண்டி விடுறா கூட பயமா இருக்கு. அந்த வண்டி எடுத்து விடுறது கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்ல, இடம் இல்ல. அப்படியே நின்னா கூட ஊந்துருது, கொஞ்சம் தண்ணி வந்தாலும் மேல ஏறி வருது. இந்த மழை வந்து பாருங்க, மழை வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே தானே புயல் வந்து எல்லாமே நாசமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து தூர் வாரத்து வந்து எப்படின்னா, ஒரு சில காலத்துக்கு முன்னே தூர் வாரினாங்க, வண்டி வாய்க்கால் உலகே வரும். வாய்க்கால் உலக வந்து அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. 2வது கட்டை கட்டினாங்க, அதுவும் ஊந்து போச்சு. இப்போ ஊந்து போய் ஒன்றுமே இல்லை ஏரியாவில், நோய் வாயி எல்லாமே இருக்குது. இங்கே ஜனதா குழந்தைங்க இல்லை, எந்த அதிகாரியும் வந்து எங்களை பார்க்கல, எந்த அதிகாரியும் எங்களை வந்து பார்க்கல. கவர்மெண்ட் அதிகாரி, ஒரு இது இன்ஜினியரோ, ஒரு பால்வாடி டீச்சரா, ஒரு சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு பால்வாடி டீச்சர் கூட வந்து பார்க்கல. ஏன்னா அவங்க தான் பார்க்கணும், என்ன நோய் வருது என்ன போகுதுன்னு. ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போடுறது கிடையாது. இதே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு வாய்க்கால கூட ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விடுவாங்க, அது கூட இங்கே போடுறது கிடையாது. எப்படி கழிவு தண்ணி மட்டும் இல்லை, அங்கே ஃபேக்ட்ரி தண்ணி கூட கலந்து வருதுங்க. ஒரு நேரத்தில் உட்கார முடியாது, வீட்டுக்குள்ள உட்கார முடியாது, நாற்றம் நாருது. அப்படியே கெமிக்கல் வாசனம் அப்படியே வீட்டுக்கு எல்லாரும் போவோம். கை குழந்தைங்க என்ன ஆகும், நீங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு போறீங்க, நாளைக்கு வருவீங்களா, நாளைக்கு வரவும் போகிறது கிடையாது. கவர்மெண்ட் அதிகாரியும் வரது கிடையாது. எந்த அதிகாரி வந்து இங்கே தூர் வாரிக்கிறாங்க? அவரை நேராக வச்சு வந்து பேர் கேளுங்க, எங்களே வச்சு கேளுங்க. இப்போ வண்டி வந்து நிற்குது இங்கே வந்து தூர் வாரத்துக்கு. சார்லர் சார் அமைச்சுக்கிறாரு, அதாங்க இது வந்து எல்லாமே நிற்குது. இதை வந்து கவர்மெண்ட் ஆள் வந்து தடுக்கிறாங்க. இதை எப்போ நீங்கள் கட்டி கொடுப்பீங்க?
எப்போ ஒரு வருஷத்துக்கு சென்று கட்டி கொடுப்பீங்களா? அது வரைக்கும் யாருன்னா செத்துட்டாக்கா எல்லாரும் அதிகாரி எம்எல்ஏகளே வந்து பார்ப்பீங்களா? எந்த இல்லை ஒன்றும் இல்லை. இந்த இதில் ஒரு அதிகாரி வந்து இவ்வளோ இந்த கட்டை கட்டி சாஞ்சி கிடக்குது, அதில் ஒரு உயிர் சேதம் வந்துட்டு யார் பண்ணுவீங்க? தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? பிடபிள்யூ எதுங்க இருக்குது? பிடபிள்யூ எதுக்குறீங்க? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியல, அதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்த்துக்கணும்ல. இதே வந்து இதே அந்த இடத்துல பெரிய பணக்கார கூட இருந்தால் 10 நாளில் கட்டை கட்டி கொடுத்தீங்க, 10 நாளில் கட்டி கொடுத்துட்டு இப்போ இது வரைக்கும் ஆகுது, 8 மாதம் ஆகுது, இது வரைக்கும் கட்டல. யார் பொறுப்பு இதுக்கு? யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்க, அதை எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க? யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்க, நல்லதானே செய்கிறாங்க. இந்த 4 வீட்டுக்கு எதுவுமே வந்ததும் கிடையாது, போனதும் கிடையாது. ஒரு இது ஃபஸ்ட்டு ஒரு ஜனத்தை பார்த்துக்கிறீங்களா? ஒரு ஜனத்தை பார்த்துக்கிறீங்களா? இந்த ரோடு எடு, அந்த ரோட கவர்மெண்ட் போட்ட ரோடு தானே எடு. இதை பாரு ரோடு, இது ரோடா? இது பாரு, நீங்களே பாருங்க, அப்படியே பாருங்க. இது வந்து ஒரு பிடபிள்யூ காரன் வந்து செய்யறானா இல்லையான்னு மட்டும் தூர் வாருவாங்க. என்ன வாருவாங்க சொல்லிட்டா? அவங்க தூர் வாரன்ட்டு சொல்லிட்டா இந்த புல்லுலாம் இருக்குதுல்ல, கத்தி வச்சு அரைச்சிட்டு போயிட்டு அங்கே போய் உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. தூர் வார வாய்க்கா உள்ள கையை விட்டா வாடுறாங்க, சம்பளம் வாங்கல, எல்லாரும் தானே வாங்குறாங்க. ஒரு காலத்துல இருந்தது, நல்லதா தான் இருந்தது, இப்ப சுத்தமாக கிடையாது. நாங்க இந்த குப்பையை நாங்க எங்களை வர சொல்றாங்க, குப்பை தொட்டிக்குதா? சரி, இது இந்த தெருவுல ஒரு பிடபிள்யூ குப்பை தொட்டி இருக்குதான்னு பாரு. ஹலோ, வாப்பா, வா 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 வா. குப்பை வர மாட்டாங்க, ரோட்ல கொடுக்குற குப்பை வர மாட்டாங்க. அள்ளி நாங்களே போடணும், நாங்களே எடுக்கணும். யார் வந்தாலும் சரி, இங்க அள்ளி போட்டலாம். கவர்மெண்ட் வந்து வேலை செஞ்சாலும் அள்ளி போட மாட்டாங்க. இங்க குழந்தைங்களா இருக்குது, எல்லாருக்கும் பாதிப்பு ஆகுது, உடம்பு சரியாத போகுது, அவங்கள பாக்குறாங்க. மார்டின் சார் வராருன்னு சொல்றீங்க, அவர் செய்யறேன்னு சொல்றீங்க. அவர் இப்ப செய்யட்டும், அவர் ஏன் தடுக்கிறீங்க தான் நானும் கேக்குறேன். ஏன் தடுக்கிறீங்க? வர மாட்டாங்க. இத போட்டு எப்படியே ஒரு 10 வருஷம் இருக்குங்க. இந்த கட்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப வராங்க. ஏன்னா எலெக்ஷனுக்காகயா? செய்யறவங்களை விடுங்க, ஏன் தடுக்கிறீங்க தான் நான் கேக்குறேன். வண்டி நிக்குது, அது ஜேசிபி நிக்குது, செய்ய முடியாம நிக்குது. ஒரு வாரமா ஒரு தொல்லை கொடுத்துன்னு கிடையாது, ஒரு நாய் வாய்க்கால ஊந்து. அது கூடமா போய் நாங்க போய் அதிகாரிட்ட போய் சொல்ல முடியும்? ஒரு விசிட் இந்த தெருவுல நைட்டு 8 மணிக்கு மேல ஒரு பொம்பளை புள்ள போக முடியுதா? போக முடியுமாது? அப்புறம் என்னத்துக்கு இந்த தெருவு இருக்குதா? மூடிடுங்க, அந்த பக்கம் ஒரு கேட்டு போட்டுருங்க, இந்த பக்கம் ஒரு கேட்டு போட்டுருங்க. இந்த மொன பெனாயில் கடைக்காரு வண்டிய பாத்துல விட்டு உள்ள போறாரு, அந்த காரு கிட்ட வண்டியை காணா. செயின் அறுத்துன்னு போறானுங்க. பொம்பளைங்க வெளியே உட்கார முடியலங்க நிம்மதியா. 7 மணிக்கெல்லாம் செயின் அறுத்துன்னு போறாங்க. 2 பேர் செயின் அறுத்துன்னு போறாங்க. இது வரைக்கும் யாரு கண்டுபிடிச்சு கொடுத்துடா? எந்த அதிகாரி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க? வயசானவங்க பணத்தை இதுக்காக வருது. நான் எப்பயுமே ஆம்பளைங்க கூடிய வருப்பாங்க. இந்த தொகுதிக்கு பேரு காமராஜ் தொகுதி. அந்த ஐயா பேர் வச்சுக்கிறாங்க இந்த தொகுதிக்கு. இந்த தொகுதி காமராஜ் யாருமே அதிகாரமே சரி, யாருமே சரிங்க, யாருமே எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. தண்ணி பாட்டில் எடுத்து வந்து கொடுக்குற அந்த அதிகாரி குடிப்பாரா? இப்ப தண்ணியை குடிக்க சொல்றியா? வீட்டுல நல்லா உட்காந்து மினரல் வாட்டர் மிஷின் போட்டு வச்சிருப்பாரு. ஒரு 7 மணிக்கு மேல, ஒரு 6 மணிக்கு மேல இதை தாண்டுங்க. 6 மணிக்கு மேல இதை தாண்டுங்க. யாருமே யாராலையும் போக மாட்டேன், நீயே போக மாட்டேன். தேவிநகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சங்கரதாசன் லாஸ்ட் வீதி வரைக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க, அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்களும் பணக்காரங்களும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லைட்டு வெளிச்சம் எல்லாமே, நல்ல தண்ணி எல்லாமே. அந்த தெரு சந்துலா போட்டு இப்பதான் போட்டாங்க. எப்படி இருக்குது ரோடு? இது அதுக்காக முன்னாடி போட்டது எப்படி இருக்குதுன்னு பாரு. புதுச்சேரியில் இளநிலை எழுத்தர் பணிக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்த 19 நபர்களுக்கு பணி ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் இளநிலை எழுத்தர் பதவிக்கான நேரடி நியமனத்திற்காக போட்டித் தேர்வு கடந்த மாதம் நடத்தப்பட்டு அதில் தேர்வான 165 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதில் ஏற்பட்ட 19 காலி பணியிடங்களை தற்பொழுது காத்திருப்பு பட்டியலில் இருந்து 19 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று பணியாணைகளை வழங்கினார். அதுபோல் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் கண் பார்வையற்றோர்களுக்கான பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பதவியை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக 2021ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியானது. இதற்கு கடந்த ஜூன் மாதம் செய்முறை தேர்வு நடத்தப்பட்டு 30/6/2025 அன்று முடிவு வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 13 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று பணியாணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் 1000 அரசு பணியிடங்கள் 3 மாதத்தில் நிரப்பப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை வழங்கும் துவக்க விழா நடந்தது. தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி மைதானத்தில் நடந்த விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கி துவக்கி வைத்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், சாய் சரவணன்குமார், ரமேஷ், லட்சுமிகாந்தன், தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் 4500 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. இன்னும் 3 மாதங்களில் புதிதாக 1000 பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் புதிதாக 256 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். விரைவில் விடுபட்ட 3 மாதங்களுக்கும் சேர்த்து அரிசி வழங்கப்பட உள்ளது. கோதுமை வழங்குவோம் என்று சொன்னோம், ஆனால் மத்திய அரசு இல்லை என கூறியுள்ளது. மீண்டும் கேட்டுள்ளோம். டெண்டர் விடப்பட்டு அரிசியுடன் கோதுமையும் சேர்த்து விரைவில் வழங்கப்படும் என்றார். வில்லியனூர் புதுமாப்பிள்ளை கொலை வழக்கில் 6 பேரை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியை சேர்ந்த தனியார் தொழிற்சாலை ஓட்டுநர் சவுந்தரை நேற்று முன்தினம் இரவு மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்து தலைமறைவான சவுந்தரின் தம்பியை பழிவாங்குவதற்காக சவுந்தரை அதே பகுதியை சேர்ந்த கும்பல் கொலை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவான உருவியார்பேட் பகுதியை சேர்ந்த விக்னேஷ், மணிபாரதி, வித்யாசாகர் மற்றும் முருளேன்பேட்டை மணியழகன், லாஸ்பேட்டை யோகேஷ், திபுராயப்பேட்டை தினேஷ் ஆகிய 6 பேரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அரசு துறைகளில் 29 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும், மின்துறையில் மட்டும் 27 கோடி ரூபாய் கையாடல் நடந்துள்ளதாகவும் மத்திய தணிக்கை அறிக்கை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் 2023 முதல் 2024ஆம் ஆண்டு பட்ஜெட் மீதான மத்திய தணிக்கை அறிக்கை நேற்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. பின் மக்களின் பார்வைக்காக கலெக்டர் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. மானிய நிதி ஒதுக்கீடு. இதையடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடசாமி கூறியதாவது, கடந்த 2024 மார்ச் வரை புதுச்சேரி அரசில் முறைகேடு, பணம் இழப்பு மற்றும் பணம் கையாடல் செய்ததாக 316 சம்பவங்கள் நடந்துள்ளன. இதனால் அரசின் அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் 28.89 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி மின்வாரியத்தில் மட்டும் 257 முறைகேடு மற்றும் கையாடல் சம்பவங்கள் நடந்து மின்துறையில் மட்டும் 27.14 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தணிக்கை அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை பொதுக்கணக்கு குழு கூடி விவாதித்து நடவடிக்கை எடுக்கும் என்றார். புதுச்சேரி அடுத்த கண்டமங்கலம் பகுதியில் ஒரே இரவில் 2 விலை உயர்ந்த பைக்குகளை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கண்டமங்கலம் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மருதூர் பகுதியை சேர்ந்த இளங்கோவன் கண்டமங்கலம் பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையின் மேல் தளத்தில் அகஸ்தியன், கதிர்வேல் என 2 ஊழியர்கள் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர்.
நேற்று முன்தினம் வழக்கம் போல ஊழியர்கள் பணியை முடித்துவிட்டு தங்களது விலையுயர்ந்த 2 இருசக்கர வாகனங்களை கடையின் முன்பு நிறுத்திவிட்டு உறங்க சென்றனர். காலையில் வந்து பார்த்தபோது தங்களது வாகனம் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து கடைக்கு வெளியிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிள்களை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பைக்கை திருடியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளையொட்டி உருளையன்பேட்டை தென்னஞ்சாலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை நடந்தது. மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை நடந்தது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொகுதி பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளை ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையிலும் மற்றும் தொகுதி பிஜேபி பிரமுகர்கள் சாம்ராஜ், பிரபு, ஜெயபிரகாஷ், நாராயணன், சாய் சுதாகர், தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, பிரபுதாஸ், மகளிர் அணி நிர்வாகி கீதா, பிரியா, கார்த்திக், அப்பு என்கிற மார்டின், சார்லஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெங்களூரிலிருந்து காரில் அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 2.5 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்த புதுச்சேரி நபரை விழுப்புரம் போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா மேற்பார்வையில் அரக்கன் நல்லூர் ஆய்வாளர் பிரேம் ஆனந்த், உதவி ஆய்வாளர்கள் பாலசிங்கம், சண்முகம் தலைமையிலான போலீசார் இருவேல்பட்டு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது வேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி பாகூர் பகுதியைச் சேர்ந்த கதிரவன் என்பதும் பெங்களூரில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனைக்காக கொண்டு செல்வது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கதிரவன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 120 கிலோ எடை கொண்ட 2.5 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நம் பிரதமர் மோடி அவர்களின் 75வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் மாபெரும் மாரத்தான் ஓட்டம் நமோ யுவாரன். இதன் ஒரே நோக்கம் போதையில்லா இந்தியா. ரூபாய் 1,50,000 மதிப்புள்ள பரிசுகள். மேலும் ஒவ்வொருவருக்கும் டி-ஷர்ட், மெடல், சான்றிதழ்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. இலவசமாக பதிவு செய்ய புதுச்சேரி ஹாட் கார்னர் பேனர்களில் QR ஸ்கேன் செய்யுங்கள். நாள் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு. இடம் காந்தி சிலை ராக் பீச்சில் தொடங்குகிறது. புதுச்சேரி மக்களே வாருங்கள், ஒன்றிணைவோம். ரன் ஃபார் ட்ரக் ஃப்ரீ இந்தியா. இது புதுவை பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணியின் முயற்சி. கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு லோன் பெற்று தருவதாக கூறி புதுச்சேரி தமிழகத்தில் பலரிடம் 2.3 கோடி ரூபாய் மோசடி செய்த சென்னை சேர்ந்த 2 பெண்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்கனூரை சேர்ந்தவர் சங்கர். இவரை 2 மாதத்திற்கு முன் மொபைல் போனில் தொடர்பு கொண்ட பெண் பிரபல வங்கியிலிருந்து பேசுவதாகவும் குறைந்த வட்டியில் 50,000 முதல் 14 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று தருவதாக கூறினார். இதனை நம்பிய சங்கர் கடனை பெறுவதற்காக பல்வேறு தவணைகளாக ரூபாய் 71,000 செலுத்தி ஏமாந்தார். இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் சென்னை ரெட் ஹில்ஸ் மற்றும் புழல் பகுதியில் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்து வருவது தெரிய வந்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னைக்கு சென்று போலி கால் சென்டர் நடத்தி பலரிடம் மோசடி செய்த சென்னை வடகரை SS பாபா நகர் மகேஸ்வரன் மனைவி சசிகலா பொன்செல்வி, சென்னை புழல் சக்திவேல் நகர் செல்வகுமார் மனைவி முனிராதா ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 42 சிம் கார்டுகள், 17 மொபைல் போன்கள், 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நாங்க சென்னையில இருந்து ஒரு கேஸ்ல 2 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். என்ன விஷயம்னா, ஒருத்தர் வந்து ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நாங்க HDFC பேங்க்ல இருந்து கால் பண்றோம், உங்களுக்கு 14 லட்சம் வரைக்கும் நாங்க லோன் எங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியும், அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்க கொடுங்க, பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இவரும் வந்து 5,000 ரூபா ஃபர்ஸ்ட் போட்டாரு. அப்புறம் 5,000 ரூபா போட்டதுக்கு அப்புறம் இல்ல நீங்க ப்ராசஸிங் ஃபீ நீங்க என்ன டாக்ஸ் வேணும், அடுத்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீக்கு இன்னொருத்தர் கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து 5,000 மொத்தம் 71,000 அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு
அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விஷயமே தெரியல. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்க டீம் வந்து அவங்கள புழல் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி, புழல்ல போயிட்டு அவங்களோட லொகேஷன்ல போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது, அங்க ஏற்கனவே ஒரு கால் சென்டர் நடந்துட்டு இருந்தது. அந்த கால் சென்டர்ல ஒரு 15 பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேலையே இதுதான். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா பேஸ் குடுத்துருக்காங்க. அந்த டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க எவ்வளோ தூரம் கால் பண்ண முடியுமோ கால் பண்ணி, இப்ப யாராவது லோன் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அவங்க கிட்ட இந்த மாதிரி காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வந்து அக்கவுண்ட்ல ஏற்கனவே பணம் வச்சிருக்காங்க. 2.5 கோடி வரைக்கும் அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த மெயினான அக்யூஸ்டு சசிகலா பொன்செல்வின்றவங்க கடந்த 1 வருடமா இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மட்டுமே 50க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இத பத்தி நாங்க தமிழ்நாடு போலீஸ்கிட்டயும் நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். அவங்களும் இத பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ரெய்டு போனப்போ எங்களுக்கு கிடைச்சது இது வரைக்கும் 42 சிம் கார்டு, 17 ஃபோன் இது வரைக்கும் நாங்க சீஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் அவங்களோட அக்கௌண்ட்டும் இது வரைக்கும் அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து 50 லட்சமும் இது வரைக்கும் சீஸ் ஆயிருக்கு. அவங்க போட்ட 71,000ம் கம்ப்ளைனண்ட்டுக்கு முழுமையா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்யூ. அரெஸ்ட் வந்து நேத்து. சசிகலா பொன்செல்வி 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மெயினான 2 பேரு இல்ல சசிகலா பொன்செல்வி ஒரே ஆள் தானே? 2 பேர். முனிராவா? முனிராதா ஒரு பொண்ணு, சசிகலா பொன்செல்வி. சசிகலா பொன்செல்வின்றவங்க மெயின் ஆளு, முனிராதான்றவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லா பணமும் போயிருக்கு. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்று மேம்பாலத்திலிருந்து வடக்கே பம்பை ஆற்றுப்பாலம் வரை சாலை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்றின் வலது கரையில் செல்லிப்பட்டு மேம்பாலத்திலிருந்து வடக்கே பம்பை ஆற்றுப்பாலம் வரை உள்ள ஆற்றங்கரை சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக ஆற்றங்கரை சேதமடைந்தும் வாகன போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 1,14,57,000 செலவில் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் செல்லிப்பட்டு மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போலி ஷேர் மார்க்கெட் மூலம் ரூபாய் 62 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட கொல்கத்தாவை சேர்ந்த நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். காரைக்காலை சேர்ந்த ஒருவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்றார். அதனை நம்பி அந்த நபர் 62.95 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த நிலையில் ஏமாற்றப்பட்டார். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் மோசடி பணத்தில் 21 லட்சம் ரூபாய் மேற்கு வங்கம் பரத்பூர் முரஷிதாபாத் பகுதியை சேர்ந்த சுவப்பான் குமார் கோஷ் மகன் சந்த்கோஷ் என்பவரது வங்கிக் கணக்கில் சென்றது தெரிய வந்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் மேற்கு வங்காளம் சென்று விசாரித்தனர். அதில் சந்த்கோஷின் தந்தையான ஆயுர்வேத மருத்துவர் சுவப்பான் குமார் கோஷ் என்பவர் இந்த மோசடியில் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது. அதன் பேரில் சுவப்பான் குமார் கோஷை கைது செய்த போலீசார் அவரை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் 2.5 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்துள்ள வங்கி கணக்கின் உரிமையாளர் சந்துகோஷ் மற்றும் மோசடியில் தொடர்பில் உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இன்னொரு கேஸ் ஒண்ணு, இதுல வந்து 62,95,000 ரூபாய் போலி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஏமாத்திட்டாங்க. அது மூலயமா வந்து இப்போ இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது ஏப்ரல்ல ரெஜிஸ்டர் பண்ண கேஸு. இது வந்து நாங்கள் ஃபாலோ அப் பண்ணி வெஸ்ட் பெங்காலில் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணது. வெஸ்ட் பெங்காலில் கோஷ் அப்படின்றவர் ஒருத்தர், 24 வயசு அவருக்கு. அவரோட அக்கௌண்ட்டுக்கு கோஷ் GHOSH சந்த் கோஷ்ன்றவர்
24 வயசு. அவர் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரேஸ் பண்ணது. அவரை ட்ரேஸ் பண்ணி போறப்போ அவங்க அப்பாவும் இதுல இன்வால்வ் ஆனதா வந்து தெரிய வருது. நாங்க ட்ரேஸ் பண்றப்போ டீம் பிடிக்க போறப்ப பையன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். அப்பா வந்து ரிமாண்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். இப்போ அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்காரு. ஃபர்தரா இதுல வந்து ரெக்கவரி நாங்க இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா பேர் வந்து ஸ்வப்பன் குமார் கோஷ். ம். இல்ல 62 லட்சம் ஏமாத்திருக்காங்க. இன்னும் சீசர் எதுவுமே பண்ணல. அதுல ரெக்கவரி எதுவும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெலிகிராம் மூலியமா மெசேஜ் வந்தாலோ வாட்ஸ்அப் மூலியமா மெசேஜ் வந்தாலும் அதை நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆத்தரைஸ்டு டீலர் ஆத்தரைஸ்டு ஏஜென்சிட்ட மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி போலி ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க, நாளானைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஏஜென்சியுமே ஒர்க் ஆகாது. ஷேர் மார்க்கெட் ஏஜென்சி எதுவுமே அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி தரோம், நீங்க வந்து 5000 ரூபா கொடுங்க 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரியாத நம்பர்ல இருந்து அன்ஆத்தரைஸ்டு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்குலாம் வந்து நீங்க பதில் சொல்ல வேண்டாம். நீங்க உடனே போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைன்னா 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ரீட்ரேட் பண்றது என்ன அப்படின்னா, எனிதிங் தட் சவுண்ட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ இஸ் நாட் ட்ரூ. அதனால ஆன்லைன்ல நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே நம்பி மோசடியை நம்ப வேண்டாம். மக்கள் ஒரு அவேர்னஸோட இருக்கணும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 1930 ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. இல்ல இது பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா இது வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் கிடையாது. இப்போ இந்த மாதிரி புழல்ல இருந்து ஒரு 15 பொண்ணுங்க ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புழல்லே வந்து இன்னும் 2-3 கால் சென்டர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆனா இந்த மாதிரில வந்து பாண்டிச்சேரியில கிடையாது. நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த ஹாட்ஸ்பாட்டுமே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிடையாது. மெயினா வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல இல்ல நம்ம ஜென்ரலா ஒரு ஷேர் மார்க்கெட்ல போறீங்க, எவ்வளவு ரிட்டர்ன் வருது, அந்த ரிட்டர்னை விட நாங்க டபுளா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதை நம்பி மக்கள் போறப்போ அவங்க ஏமாந்துடுறாங்க. இல்ல நம்ம கிட்ட மக்கள் தொகை அதிகம், நம்ம கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகம். பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகம். ஆனா வந்து இங்க ஹாட்ஸ்பாட்னு எதுவுமே கிடையாது. இப்ப நாங்க கூட்டிட்டு வந்த சைபர் கிரிமினல்ஸ் யாருமே வந்து பாண்டிச்சேரி ஆளே கிடையாது. விக்டிம் பாண்டிச்சேரி, அதனாலதான் கேஸ் வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணது. பட் ஆனா கிரிமினல்ஸ் யாருமே வந்து பாண்டிச்சேரி கிடையாது. அந்த விஷயத்துல பாண்டிச்சேரியில சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் இல்லைன்னு சொன்னேன். கிரிமினல்ஸ் இல்ல அப்படின்றதுனால ஹாட்ஸ்பாட் இல்லைன்னு சொன்னது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 50,000 வங்கியில் வைப்பு தொகை செலுத்தப்பட்டு அதற்கான ஆணையை பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி பெண் குழந்தைகளுக்கு வங்கியில் ரூபாய் 50,000 வைப்பு தொகை செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த 50 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,000 வங்கி கணக்கில் வைப்பு தொகை செலுத்தப்பட்டு அதற்கான வங்கி கணக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு புத்தகத்தை வழங்கி சிறப்பித்தார். மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வங்கி கணக்கில் மாதந்தோறும் பணம் செலுத்தி சேமிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும், புதுச்சேரி முழுவதும் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கொக்கு பார்க் சந்திப்பில் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். பின்னர் கொக்கு பார்க்கில் இருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. FRP கட்டுமர உரிமையாளர்களுக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட டீசல் பங்கில் டீசல் கொள்முதல் செய்யும் உரிமையாளர்களுக்கு வாட் வரி விலக்கு அளிக்க அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பதிவு செய்யப்பட்ட 400 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு டீசல் மானியம் 12 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதையடுத்து மீன்வளத்துறையில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் பொருத்தப்பட்ட FRP கட்டுமர உரிமையாளர்களுக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட டீசல் பங்கில் டீசல் கொள்முதல் செய்யும் உரிமையாளர்களுக்கு வாட் வரி விலக்கு அளிக்க அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 3208 உரிமையாளர்களுக்கு டீசல் மானியமாக லிட்டருக்கு 12 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்தகவலை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். ஆரோவில்லில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாக ஆலய நிர்வாகி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆலய நிர்வாகி டாக்டர் சுஜாதா மோகன சுந்தரம், ஆரோவில்லில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோயிலின் நவராத்திரி திருவிழா வருகின்ற 22ஆம் தேதி முதல் விஜயதசமி வரை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரியை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தினமும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என கூறினார். மேலும் விழாவினை சிறப்பிக்க புதுவை முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா நடன பள்ளியிலிருந்து மாணவ மாணவிகளின் நாட்டியம், வாய்ப்பாட்டு மற்றும் இசை கருவிகள் உள்ளிட்ட 10 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் வந்து பூஜையில் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்குமாறு தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.